ஹலோ கைஸ், வெல்கம் டு ரெக்கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மார்வல் ஜாம்பிஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதில் வர எபிசோட்ஸ் 1, 2, 3, 4 தான் பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் அதில் 4 எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சீசனில். அந்த 4 எபிசோடுமே ஒரு எபிசோடு ½ மாதிரி ஒரு படம் மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு கேட்டால் ஒரு நல்ல படம் தான் சொல்லலாம். அதோட பாசிட்டிவையும் நெகட்டிவையும் பற்றி தான், அப்புறமா அதில் உள்ள கேரக்டர்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறமா இதை பற்றி உங்கள் தாட்ஸ் என்னென்னு கமெண்ட்டில் பண்ணிட்டு போயிருங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் தலையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் சீனே ஆரம்பிக்கும். இதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இதோட அனிமேஷன் தான் சொல்லுவேன். இதோட அனிமேஷன் எனக்கு பயங்கரமாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த 2Dயும் இல்லாமல் 3Dயும் இல்லாமல் 2 கலந்த மாதிரி ஒரு அனிமேஷனில் கொடுத்துருந்தாங்க. இது செமையாகவே இருந்துச்சு. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த அனிமேஷனில் வச்சு வர எல்லாமே எனக்கு ரொம்ப தான் பிடிக்கும். ஏன்னா இது மார்வல் நம்ம ட்ரை பண்ணதுக்கு கண்டிப்பாக இதை பாராட்டியே ஆகணும் கைஸ். இந்த அனிமேஷன் தான் அதோட மேஜர் இதுவாக சொல்லுவேன். அப்புறமா இன்னொரு இது கேட்டிங்கன்னா, அந்த கேரக்டர்ஸோட ரைட்டிங் தான். ஒவ்வொரு கேரக்டரோட ரைட்டிங்கும் வச்சு செதுக்கியிருக்காங்க கைஸ். அதில் இதோட ப்ரொட்டாகனிஸ்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் மிஸ்ஸஸ் மார்வல் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவளை பற்றி தான் எல்லா இதுலேயுமே அவளுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன பார்ட்டாச்சும் இருக்கும். அவள் தான் இந்த மொத்த சீரீஸையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அதனால் ஐ திங்க் அவள் தான் ப்ரொட்டாகனிஸ்ட்டாக இருக்கணும். நம்மள பாதி பேர் ஸ்பைடர்மேன் தான் அதோட ப்ரொட்டாகனிஸ்ட்னு நினச்சிட்ருப்போம். ஏன்னா இது மிஸ்டர் மார்வல் தான் அதோட ப்ரொட்டாகனிஸ்ட். இது நீங்கள் இந்த வீடியோவை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இந்த கேரக்டரோட ஸ்கிரிப்ட் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு கைஸ். ஒவ்வொருத்தருக்குமே பயங்கரமாக ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே அதில் ஒரு சின்ன பார்ட்டாச்சும் இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறமா அதோட மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு கதை எழுதிட்டோம், இது கொண்டு போகணுன்ற மாதிரி தான் ஒரு இது எழுதியிருக்காங்க. எனக்கு இதிலே பிடிச்சிருந்தது எதுனா, நம்மளோட சான்சி தான் கைஸ். பார்த்தீங்களா, ஒரு கை ஃபுல்லாகவே ஜாம்பி ஆகிடுச்சு. அவரோட அந்த ரிங்கை வச்சு அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாரு. சான்சியோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, மெயினான டிஸ்அட்வான்டேஜ் ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே கதை ஸ்கிரிப்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா கதை மட்டும்தான் கைஸ் ஒரு சின்ன சிக்கல். எல்லா கதையிலையுமே ஒரு மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. அதாவது கஷ்டப்பட்டு அனிமேஷன் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டோம், இதை ரிலீஸ் பண்ணிடணுன்ற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாதி இதில் அந்த கதையை விட்டுட்டாங்க, மெயினான கதையே. இந்த கதையோட கிளைமேக்ஸில் ஹல்க்குக்கு தான் மொத்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவரும் கிடச்சிருக்கும். அந்த மார்வல்ஸ் அழிக்கிறதுக்கு அவர் ஒரு சொடக்கு போட்டிருந்தாருன்னா எல்லா ஜாம்பிஸுமே போயிருக்கும் கைஸ். அவர் தேவையில்லாமல் சொடக்கு போடுறத விட்டுட்டு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரை கூடயும் ஃபைட் பண்ணுறதுக்கு அவர் இந்த சொடக்கு போட்டிருக்கலாம் கைஸ். அதுதான் எனக்கு தெரிஞ்சு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு ஃபீல் ஆகுது. அவர்கிட்ட மொத்த இன்ஃபினிட்டி பவரும் இருக்குது. அதாவது இன்ஃபினிட்டி பவர்ஸ் இருக்குது, எல்லா எபிலிட்டியும் இருக்கும்போதும் அவர் இறங்கி சண்டை போடுறது தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. தானஸை ஃபஸ்ட்லேயே நம்மளோட ஸ்பைடர்மேன் இழுத்து ஒரே அடியில் வச்சு போட்டார். எனக்கு இந்த வந்த 4 எபிசோட்ஸ்லையுமே எனக்கு ஏதோ செகண்ட் எபிசோட் தான் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்மூத்தாக போச்சு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸ் ஃபுல்லாக மார்வல் ஜாம்பிஸில் நடந்தது. மார்வலை வச்சு ஜாம்பிஸ் இன்ஸ்பயர்டை வச்சு அந்த மாதிரி எடுத்திருக்க ஒரு சீரீஸாக தான் தோணுது. இல்லை ஹல்க்கு தான் பயங்கர பவராக காமிச்சிருந்தாங்க கிளைமேக்ஸ் முன்னாடி. நம்ம வாண்டா ஜாம்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கைஸ் அவளுக்கும் ஹல்க்குக்கும் தான் ஃபைட் வந்த மாதிரியே ஃபீல் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ் ஃபுல்லாக கொண்டு போயிருந்தாங்க. இந்த கிளைமேக்ஸில் பல கேள்வி வச்சு இறக்கியிருக்காங்க. ஐ திங்க் சீசன் 2வும் கண்டிப்பாக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம், நம்ம எதிர்பார்க்குறது நடக்கும் தான் நினைக்கிறேன். சீசன் 2 கண்டிப்பாக வரும் தான் நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா சீசன் 1லேயே பல கேள்வியை வச்சு விட்டுருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.